ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம், சங்கீதம் 23, தியான வசனம் 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். நான் தாழ்ச்சியடையேன், நான் தாழ்ச்சியடையேன். மற்றொரு வசனத்தை கூட நான் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேய்ப்பனை சார்ந்திருக்கிற ஆடுகள் தாழ்ச்சி அடைவதில்லை, குறைவுபட்டு போவதில்லை என்பதை நாம் தியானித்தோம். அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது, அவருடைய பாதையிலே மேய்ப்பனுடைய உறவிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது குறைவற்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை தியானித்தோம். தொடர்ந்து நான் தாழ்ச்சியடையேன் என்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் இன்று தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் திருப்தி என்னும் அரண்மனையிலேயே வசிக்கிறவர்களாக இருப்பார்கள். பாவிகளுடைய இருதயமோ பேராசை, அதிருப்தி ஆகியவற்றின் காவல் கிடங்கில் அடைபட்டு கிடக்கும் என்பதாக ஒரு பக்தன் குறிப்பிடுகிறார். பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் திருப்தி என்னும் அரண்மனையிலே ஜீவிக்கிறவர்களாக இருப்பார்கள். பரிசுத்த தேவனை ஆண்டவராக கொண்ட பிள்ளைகள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், தேவன் அவர்களை எந்த நிலைக்கு அழைத்தாரோ, எந்த ஸ்திதியிலே வைத்திருக்கிறாரோ அதிலே அவர்கள் திருப்தியுடையவர்களாக இருக்கிறார்கள். ஆம், இன்றைய நம்முடைய தியானமும் அதுதான். நான் தாழ்ச்சி அடையேன். அது வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் மகிழ்ச்சியான மனநிறைவோடு இருக்கிறேன். ஏன்? கர்த்தர் என் மேய்ப்பர். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே மகிழ்ச்சியான மனநிறைவு எனக்கு இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய மேய்ப்பரின் சமூகம் மாத்திரமே நமக்கு திருப்தி அளிக்க முடியும். பணமும் ஆஸ்திகளும் நமக்கு திருப்தி அளிக்க முடியாது என்பதை நீங்களும் நானும் கண்டு கொள்ள வேண்டும். தேவன் ஒருவர் தவிர நமக்கு வேறு ஒருவரும் வேறு ஒன்றும் இல்லாதிருக்கும் போது தான் நமக்கு தேவையானதெல்லாம் நம் தேவன் மாத்திரமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மோடு மிக நெருங்கி இருக்கும் தேவனுடைய சமூகம், தேவன் நமக்கு மிகவும் சமீபமாக இருப்பதாக நாம் உணரும் அந்த அனுபவமே நமக்கு மிகுந்த திருப்தி அளிக்கும். தேவ ஊழியர்களாகிய பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்திலே அதிகமாக அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கின்ற பொழுது நடுராத்திரியிலே தேவனை பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பின்னாட்களில் ரோமாபுரியில் ஒரு சிறை கைதியாய் வைக்கப்பட்டு பல குறைவுகளை அனுபவித்து கொண்டிருந்த போதுதான் நாம் பிரசங்க வாக்கியத்திலே வாசித்தோமே. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் அரண்மனையில் இருந்தாலும் சரிதான், இங்கே சிறைச்சாலையில் இருந்தாலும் சரிதான், மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்பதாக சொல்லுகிறார். அவரை இப்படி சொல்ல செய்த காரியம் என்ன? அவருடைய ஜீவியத்தை நிறைத்து கொண்டிருந்த தேவனுடைய சமூகம்தான் அவரை விதமாய் பேச வைத்தது. மீண்டும் அவர் நீரோ மன்னனால் கைது செய்யப்பட்டு ரோமாபுரியில் இருந்த ஒரு சிறைச்சாலையின் மிக மோசமானதொரு நிலவரையில் வைக்கப்பட்டிருந்தார். அவரது குளியலறை, கழிவறை, படுக்கை அறை இவை அனைத்துமே அந்த ஒரே நிலவரை தான். அவர் முடிவாக சிறைச்சேதம் பண்ணப்படும் வரை அங்கேயே இருந்தார். சிலர் வெகு சில நாட்கள் மட்டுமே அப்படிப்பட்டதொரு இடத்தில் தங்கியிருந்த நேர்ந்தாலும் தங்கள் மனநிலையை இழந்து போவார்கள். பவுலடிகளாரோ தன்னுடைய பிரிய குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அந்த நிலவரையிலிருந்து அவர் கடிதத்தை எழுதுகிறார். தன்னுடைய கடைசி கடிதமாகிய அந்த கடிதத்திலே தீமோத்தேயுக்கு அவர் குறிப்பிடுகிறார். தான் அங்கு சகித்து கொண்டிருந்த சொல்லொன்னா இன்னல்களை குறித்து அவர் யாதொன்றும் அதிலே குறிப்பிடவில்லை. மாறாக நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி என்று அவரை ஊக்குவிக்கின்ற ஒரு கடிதமாக அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார். அவர் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மனரமியமாக இருந்தார். நாம் தேவனை கண்டடைந்து கொள்வோம் என்றால் சகலத்தையும் கண்டடைந்து கொண்டவர்களாகவும், தேவன் நம்மோடு கூட, அதாவது நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாம் சகலத்தையும் நமக்கு சொந்தமாக்கினவர்களாக இருப்போம். நமக்கு ஒரு குறைவும் இராது. 23ஆம் சங்கீதம் முழுவதும் கர்த்தரோடு நமக்கு இருக்க வேண்டிய தனிப்பட்ட ஐக்கியத்தை வலியுறுத்துகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் செழிப்பான மேய்ச்சல் நிலங்களை, மென்மையான பசும்புல் வெளிகளை உனக்காக எனக்காக வைத்திருக்கிறார். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் நடத்தி செல்ல விரும்புகிறார்.
அவர் நமக்காக மிகச் சிறந்த ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகிக்கவும் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக வழிந்தோடுகிற ஆசீர்வாதமான அனுபவத்தை நமக்கு கொடுக்கவும் விரும்புகிறார். ஆனால் தேவனோடு மெய்யான ஐக்கியம் இல்லாமல் இவற்றுள் யாதொன்றையும் நீயும் நானும் பெற்று அனுபவிக்க முடியாது. மேலும் தேவன் ஒருவரால் மாத்திரமே நம்மை உண்மையாக திருப்திப்படுத்த முடியும். நம்முடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்து நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஊற்றாகிய தேவனை தவிர நாம் திருப்தியை கண்டடையத்தக்க வேறு ஒரு இடமில்லை, வேறு ஒரு மெய்ப்பனும் இல்லை. உனக்கு தேவனோடு தனிப்பட்டதொரு ஐக்கியம் இல்லாவிட்டால் நீ திருப்தியை கண்டடையும்படி மெய்ப்பொருளான அவருக்கு பதிலாக போலியான மாற்றுப் பொருட்களை நாடி செல்லக்கூடியவனாய் காணப்படுவாய். தொலைக்காட்சி, வீடியோ, தவறான நண்பர்கள் அல்லது பத்திரிகைகள் போன்றவற்றில் நீ திருப்தியை கண்டடைய முயற்சி செய்வாய். ஆனால் தேவனோடு உனக்கு மெய்யான நெருங்கிய ஐக்கியம் இருக்கும் என்றால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், நீ சந்திக்கிற சகல சூழ்நிலைகளையும் விசுவாச கண்களினால் மெய்யான ஆசீர்வாதமாகவே காண்பாய். விசுவாசத்தினால் ஜீவிப்பது எவ்வளவு இனிமையானதொரு அனுபவம் என்பதை உணர்ந்து ரசித்து அவரை நாம் பாட்டினால் ஆர்ப்பரிக்க முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சடுதியாக பிரச்சனைகள் தலை தூக்குகின்ற பொழுது நீ ஒரு ஆழமான தண்ணீர்களில் மூழ்கி கொண்டிருப்பதைப் போல உணர்கிறாயோ? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதாக ரோமர் 8:28 பவுல் கூறுகிறார். எல்லாவற்றிலும் தேவனின் ஆசீர்வதிக்கப்பட்ட கரத்தை நீ காண்பாய் என்றால் நீ கலங்கிடவோ தவிக்கவோ வேண்டாம். மாறாக எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீ களிகூர்ந்து தேவனை துதித்து கொண்டிருப்பாய். உன்னுடைய தேவன் கசப்பை மதுரமாக மாற்றுகிறவரானதால் வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தும் கூட ஏதோ ஒரு நன்மை உனக்கு வரப்போகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனோடு உனக்கு நெருங்கிய ஐக்கியம் இல்லை என்றால் சிறு பிரச்சனைகளும் கூட உன்னுடைய மன அமைதியை கெடுத்து உன்னை மனந்தளர பண்ணிவிடும். நீ முறையிட்டு கொண்டிருப்பாய். உனக்கு கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியம் இருக்க வேண்டும் என்றால் அருமையான தேவ பிள்ளையே, நீ அவருக்கு உன் வாழ்க்கையில் முதலிடம் அளிக்க வேண்டும். யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு முதலிடம் அளிக்க நீ தவறுவாய் என்றால், அல்லது தேவனோடு செலவழிப்பதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொல்லி நீ ஒத்தி போடுவாய் என்றால், தேவன் உனக்காக அதிகமான காரியங்களை செய்யக்கூடாதவராயிருப்பார். சாக்கு போக்குகளின் ஓமை ஒன்றினை நாம் பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 16 முதல் 24 வசனங்களிலே அதில் ஒவ்வொருவருக்கும் சொல்வதற்கு சாக்கு போக்குகள் இருந்தன. முடிவாக எஜமான் சாக்கு போக்குகளை சொன்ன அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் இந்த ஆசீர்வாதத்தை ருசி பார்ப்பதில்லை என்று கூறிவிட்டான். அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வேதம் வாசிப்பதற்கோ, ஜெபிப்பதற்கோ, உபவாசிப்பதற்கோ, தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை செய்வதற்கோ, தேவனுக்காக செலவிடுவதற்கோ உனக்கு நேரமில்லாமல் போவதற்கு நீ என்ன சாக்கு போக்குகளை வைத்திருக்கிறாய்? எந்த சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? நாம் போக்கு சொல்லாதிருப்போமாக. தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் என்பவனுக்கு ஒரு சாக்கு போக்கு இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் அவன் உண்மையிலே தன் உள்ளத்தில் குத்தப்பட்ட போதிலும் வசதியான நேரம் கிடைக்கின்ற பொழுது உன்னை அழைப்பிப்பேன் என்பதாக அப்போஸ்தலர் 24:25 வாசிக்கிறோம். ஆனால் அந்த வாய்ப்பை அவன் இழந்து போனானே. அந்த வாய்ப்பு அவனுக்கு ஒருவேளை அக்கினி கடலில்தான் வசதியான சமயம் கிடைக்கும் போது தோன்றுகிறது. ரட்சிப்பை கண்டடையாதவனாகவே அவன் மரித்தான். கர்த்தருக்கு முதலிடம் அளிக்காமல் இருப்பதற்கு நீ சாக்கு போக்குகளை சொல்ல வேண்டாம். கர்த்தர் தாமே உன் மேய்ப்பராயிருந்தால் ஒழிய நீ உன் வாழ்க்கையில் ஒருபோதும் திருப்தியை காண முடியாது. அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அது போதும் என்கிற மனது இப்போதும் என்றென்றும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். பூரண சமாதானமும் பூரண திருப்தியும் உள்ளவன் ஒரு ஆச்சரியமான தேவனை உடையவனாயிருப்பான். இதைத்தான் 1 தீமோத்தேயு 6:6 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி என்று அழைக்கிறார். நம்மேல் கரிசனை உள்ளவரும் நம்மை நேசிக்கிறவருமான தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது ஒரு சிறப்பான காரியமாகவும், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று நீ முழு நிச்சயத்தோடும் எப்பொழுதும் கம்பீரமாக சொல்ல முடியும். அவர் உன்னை சுற்றிலும் உன் உள்ளத்திலும் உனக்கு மேலும் கீழும் உன் முன்னேயும் பின்னேயும்
எங்கும் எப்பக்கமும் உன்னை சூழ்ந்திருக்கிறார் தேவ பிள்ளையே. அவர் ஜீவனின் ஊற்றாகவும் சகல நன்மைகளின் ஊற்றாகவும் உனக்கு இருக்கிறார். நீ அவரில் களி கூர்ந்து பிசாசை வெட்கப்படுத்தலாம். அருமை நண்பா, அருமை தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடு. அவர் உன்னை தம் மடியில் சுமக்கிறார். அவர் உன்னை மெதுவாக, தயவாக, கனிவோக உன்னை நடத்துவார். ஒவ்வொரு க்ஷணமும் அவர் உனக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். தமது அன்பையும் கிருபையும் உனக்கு அளிக்கிறார். எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடாதபடிக்கு அவர் இரவும் பகலும் உன்னை பாதுகாக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உன் மெய்ப்பராயிருப்பதால் இப்போதும் வருங்காலத்திலும் நித்திய முழுவதிலும் நீ தாழ்ச்சியடைவதில்லை, நீ குறைபட்டு போவதில்லை. செபிப்போம். குறைபடாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களோடு இணைந்து எங்களை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் மேய்ப்பரே, உம்முடைய மேய்ச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறைபடாத ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்து அந்த குறைபடாத பாதையிலே நீர் எங்களை நடத்துவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனுடைய அன்பும் எங்கள் தேவனுடைய வார்த்தையும் எங்களுடைய இருதயத்திலே பூரணமாய் நிரப்பப்பட்டு எங்கள் ஆண்டவர் எங்களை வழிநடத்துகிறார், அவர் எங்களுக்கு போதும், குறைபடாத வாழ்க்கை எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய குறைவை எண்ணுகிறவர்களாக அல்ல, குறைவிலே நிறைவு செய்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.